கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நீங்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு பார்த்து வருகிறீர்கள், என்னோடு பேசுகிறீர்கள், என்னிடத்தில் ஜெபம் பண்ணும்படி என்னை அழைக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கர்த்தர் உங்களை இன்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிற செய்தியின் தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒப்பற்ற அன்பு. உலகத்திலே எத்தனையோ அன்புகளை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். உங்களை நேசிக்கிறேன், உன்னை நான் உயிருள்ளவரை நேசிப்பேன் என்றெல்லாம் சொன்னவர்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்மிடத்துல அன்பை காட்டினவர்களைப் போல இருந்தவர்களும் உண்டு. மெய்யாகவே அன்பை பொழிந்தும் கடைசியில் இல்லாமல் போனவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு ஒரு விலை மதிக்க முடியாத அன்பு. அதை எந்த அன்போடும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. இதை நான் பேசுவேனால் ஒருவேளை கிறிஸ்துவை அல்லாதவர்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் அது என்ன அப்படிப்பட்ட ஒரு அன்பு என்று நீங்கள் சந்தேகிக்கலாம். கேள்வியோடு நீங்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிற சில குறிப்புகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் இந்த ஒப்பற்ற அன்பை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பை குறித்து நான் உங்களோடு பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இயேசு அடைக்கிறார் ஊழியத்திலே ஒரு ஊழியனாக இருந்து கொண்டிருந்த பொழுது பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் உலக பிரசித்தி பெற்ற மறைந்து போன அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் டாக்டர் டி.எல். ஆஸ்பென் அவர்களை நேரடியாக சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் அன்றைக்கு ஊழியர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த போது நான் முன் வரிசையில் உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. நான் அந்த இயேசுவை நேசித்து தான் ஆக வேண்டும். என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து யுகோகமாய் வாழ்வதற்காக நான் அவரை நேசித்து தான் ஆக வேண்டும். அது என் மேல் விழுந்த கடமை. ஆனால் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று நான் அறியும் பொழுது, கேள்விப்படும் பொழுது, வாசிக்கும் போது அது என்னை புல்லரிக்க செய்கிறது. It really thrills me when I know that Jesus loves me என்று அவர் பேசினார். அது என் வாழ்க்கையில, என் இருதயத்தில் ஒரு பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டதும் அல்லாமல் கோடிடப்பட்ட ஒரு வார்த்தைகளாகவே அந்த நாள் முதல் இருந்து வருகிறது. காரணம், இயேசு என்னை நேசிக்கிறாரா, என் மேல் அன்பாய் இருக்கிறாரா என்று நான் நினைக்கும் போது அது எனக்கே வியப்பாக இருக்கிறது. இன்றைக்கு தியானத்துக்காக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் முதலாவது வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனித்து கேளுங்கள். சங்கீத புத்தகத்திலே 136வது சங்கீதத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். நம்முடைய தாழ்மையில இருக்கும்போது நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே உயர்ந்திருக்கும் போது எல்லாரும் அவனை தேடி வருவார்கள், எல்லாரும் அவனை விரும்பி அவனை அழைப்பார்கள், எங்களை வீட்டுக்கு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு கூட ஒரு ஞாபகம் வருகிறது. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தபோது, நிறைய சம்பாத்தியம், கை நிறைய காசு எல்லாம் இருந்தபோது எல்லாரும் என்னை தேடி வருவார்கள், எனக்கு ஃபோன் பண்ணுவார்கள், எங்கள் வீட்டில் வந்து காத்திருப்பார்கள். உறவினர்கள் கூட என்னை, நீ வந்தாதான் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கூட, எங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஃபங்க்ஷனை கூட ஆரம்பிப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தபொழுது யாரெல்லாம் என்னை தேடினார்களோ, யாரெல்லாம் என்னை பார்க்க வந்தார்களோ, யாரெல்லாம் அப்படி சொன்னார்களோ அவர்களெல்லாம் என்னை தேடவே இல்லை, என்னிடத்துல பேசவும் இல்லை. என்னை பார்த்தால் தங்களை கொஞ்சம் மறைத்து கொண்டார்கள். அது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஒருவேளை நாம் உயர்ந்திருப்போமானால் ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் தாழ்ந்திருக்கும் போது, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கும் போது, ஒன்றுக்குமே உதவாதவன் இவன், உதவாக்கரை, இனி இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை படுத்த படுக்கையாகி இனி பிழைப்புக்கு வழி இல்லை, உயிரோடு இவன் செத்தவனாய் கிடக்கிறான் என்று சொல்கிற ஒரு நிலைமையில நாம் இருந்தோமானால் எல்லாரும் நம்மை நேசிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க. அதை நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் யாராவது இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் அதை நன்றாய் உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார்,
நான் உன்னை நேசிக்கிறேன். தாவீது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், அப்படி தாழ்வில் இருந்த என்னை இயேசு நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை நினைத்து அவர் ஓடி வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நினைவு கொண்டு அதை உங்கள் மத்தியிலே வைத்து உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட மகாராணி ஒரு தேசத்தை ஆளுகை செய்து வந்தார். அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு நாள் தேசத்தை எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசையா இருந்தது. ஆகவே தன்னுடைய ரதத்திலே ஏறிக்கொண்டு பல ஊர்களுக்கு அவர்கள் சென்று ஜனங்களை, தன்னுடைய தேசத்தின் பிரஜைகளை அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு ஜனங்களோடு பேசினார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஜனங்கள் அவர்களை பார்த்து கை கொடுத்து அல்லது மாலைகளை இட்டு அவர்களுக்கு பூச்செண்டுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தினார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள். ஒரே குதூகலம், அவர்களுக்கு முன்பதாக மேல வாத்தியங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அந்த அம்மையார் சென்ற போது அதே வண்ணமாக அவர்களுக்கு வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது. திரளான ஜனம் அவர்களுக்கு முன்னாலேயும் நடந்து போனார்கள், பின்னாலேயும் நடந்து வந்தார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் நின்று கொண்டு மகாராணியை பார்க்க வேண்டும், ஐயோ அவர்களை பார்ப்பது எவ்வளவு கடினம், எங்களை தேடி மகாராணி அம்மா வந்திருக்கிறாங்க, நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி மரங்களில் ஏறிக்கொண்டு உயர்ந்தமான மேடுகளில் நின்று கொண்டு அவர்களை பார்த்து ஜனங்கள் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி அந்த நிகழ்வுகளை பார்த்து கழித்து கொண்டிருந்த மகாராணி அம்மாவுடைய கண்கள் ஒரு பக்கமாய் திரும்பியது. அங்கே தூரத்துல ஒரு சிறு பையன், அவன் கருப்பு இனத்தை சார்ந்தவன், அவனுக்கு உடுக்க வஸ்திரம் கூட சரியாக இல்லை, அவனுடைய சரீரம் கருத்திருந்தது, அவனுடைய உடுப்புகள் எல்லாம் கிழிந்து பழைமையாய் இருந்தது. ஒரு வீட்டில் வேலை செய்யவனை போல அவன் இருந்தான். அவனை தேடினான், அவனை யாரும் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் தூரத்தில் நின்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் என்று வாயை திறந்து கொண்டு அவன் பார்த்து கொண்டிருந்தான். இந்த அம்மையாருடைய கண்கள் அவன் மேல் விழுந்தது. அவனை பார்த்த உடனே இவருடைய அழுகை நின்று கொண்டிருந்த மெய்காப்பாளனை கூப்பிட்டு அந்த பையனை சுட்டி காண்பித்து அவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார்கள். எல்லாரும் ஓடினார்கள். அந்த சிறுவனை அள்ளி கொண்டு வந்து அந்த அம்மையார் இடத்துல கொடுத்த பொழுது அந்த அம்மையார் அவனை அணைத்து கொண்டு அவன் மேல் அன்பு மழைகளை பொழிந்து அவனை முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே வைத்து அவனிடத்துல பேச ஆரம்பித்தார்கள். அதோடு முடிந்து விடவில்லை. அவருடைய அந்த ரதத்திலேயே அவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய அரண்மனைக்கு அவர்கள் திரும்பி போனார்கள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பெரிய நிகழ்வுகளை கண்டு கழித்து கொண்டிருந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இந்த மகாபெரிய ராணி, இந்த தேசத்தின் மகாராணி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு பையனை பார்த்து, நாமெல்லாம் அவனை ஒதுக்கி தள்ளி வைத்திருந்த ஒரு ஏழை பையனை பார்த்து அணைத்து கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி 2-3 நாட்களுக்குள்ளே அரண்மனையிலிருந்து ஒரு பெரிய செய்தி வெளியானது. என்ன செய்தி என்றால், அந்த தேசத்தின் மகாராணி அந்த சின்ன பையனை தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி, இதை வாசித்த அத்தனை பேருக்கும் ஒரு காரியம் தெரிய வந்தது. என்ன, அந்த தேசத்தின் மகாராணிக்கு இவன் மகனாய் மாத்திரம் மாறிவிடவில்லை, அந்த தேசத்தின் மகாராணியுடைய சொத்துக்கெல்லாம் அதிபதியாய் மாறினான், அந்த தேசத்துக்கு வருங்கால இளவரசனாய் மாறினான், அந்த மகாராணியுடைய புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இவனும் ஒரு வாரிசுதாரியாய் மாறி போனான். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்கள். இதை கேட்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் கூட அப்படித்தான் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை நேசித்து இயேசுவின் அருகே போகிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, எந்த நிலைமையில இருந்தாலும், என்ன பாவத்துல இருந்தாலும், பாவிகளை கூட இயேசு நேசிக்கிறார். பாவத்தை அவர் நேசிக்கிறதில்லை, பாவிகளை நேசிக்கிறார். பாவத்துல வாழுகிற மக்களை நீ என்னிடத்தை வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னை விடுதலையாக்குறேன், நான் என்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுகிறேன். உன்னை எல்லாரும் ஒதுக்கி விட்டார்களோ, குடித்து குடித்து உன் வாழ்க்கை நாசமாய் போனதுனாலே உன்னை தள்ளிவிட்டார்களோ, நான் உன்னை நேசிக்கிறேன், வா, உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கிறேன், இன்றையிலிருந்து நீ வித்தியாசப்பட்டவன், நீ ஒரு வித்தியாசமானவள் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாறும்போது நாம் மகாராஜா இயேசுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். அவருடைய சொந்த குமாரர்களாய் மாறுகிறோம். அவருடைய எல்லா ஆஸ்திக்கும் நாமும் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். எத்தனை பாக்கியம்! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுனுடைய அன்பு ஒப்பற்ற அன்பு. அவர் யாரையும் சிநேகிக்கிறார். உலகத்தில் தள்ளிவிடப்பட்டவர்களையும் இயேசு நேசிக்கிறார். கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? எல்லாரும் உன்னை கைவிட்டார்களா? உன்னால எனக்கு உபத்திரவம், உன்னால எனக்கு அவமானம், நீ இருக்கிறத விட செத்து தொலை என்று சொல்லி
உன்னை பார்த்து கேவலமாய் பேசுகிறார்களா? மனம் தளர்ந்து போகாதே. இயேசு உன்னை அழைக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை அப்படியே மாறுங்கள். அவர் உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். உனக்கு புது வாழ்க்கையை கொடுத்து உன்னை உயர்த்தி கனம் பண்ண விரும்புகிறார். அவருடைய அன்பு மகா பெரியது. இயேசு கிறிஸ்துனுடைய ஒப்பற்ற அன்பு வெறும் தாழ்ந்தவர்களை நேசிக்கிற அன்பு மாத்திரமல்ல, அது மன்னிக்கிற அன்பும் கூட. வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரம் போனதை குறித்து வேத வசனம் விளக்கமாய் சொல்லுகிறது. அவனை நேசித்தார், அவனுடைய ஆசையெல்லாம் அவனுக்காக சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் அந்த வாலிபனோ தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்நாட்களை அவன் கழிக்க ஆசைப்பட்டான். தன்னுடைய தேகத்தை மதுபானத்தினாலும் திறநேர இன்பத்தினாலும் சீராட்டும்படி செலவிடும்படிக்கு அதை ஆசை பார்த்து அவன் ஓட ஆரம்பித்தான். வேதம் சொல்கிறது, அப்படி தகப்பனிடத்துல வந்து என்னுடைய ஆசையை பிரித்து எனக்கு கொடுங்கள், நான் இன்னும் நண்பர்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான். தகப்பன் அவனுடைய ஆசையை கொடுத்த பொழுது அவன் நண்பர்களோடு தூர தேசத்துக்கு போனான். He went away and far away from his father. அநேகருக்கு இந்த சத்தியம் வாலிப பிராயத்தில் விளங்குவதில்லை. தூரம் போகிறது, சோரம் போகிறது, தங்கள் வாழ்க்கையை எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறது பிற்காலத்தில் என்று அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. எல்லாத்தையும் செலவழித்து எல்லாவற்றையும் விட்டு வாழ்க்கையே சின்னாபின்னமாய் போன பிறகுதான் புத்தி திரும்பி வருகிறது. இந்த வாலிபனுக்கும் அப்படித்தான் வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசையெல்லாம் வித்தான், செலவழித்தான், வேசிகளிடத்தில் செலவழித்தான் என்று பார்க்கும்போது கடைசியில் அவனுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? பணம் இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவில்லை, ஒருவேளை உணவு கூட இல்லை. நான் கொஞ்சம் சற்று ஆழமாய் சிந்தித்தேன். ஒருவேளை அவன் வாழ்க்கையில வியாதி வந்திருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தினுடைய விளைவு மரணம். ஒரு தம்பி என் இடத்துல சொல்லி கதறி அழுதான், அண்ணா, என்னுடைய வாலிப மனைவியை பார்க்கும்போது எனக்கு கண்ணீராய் வருகிறது, என்னாலே ராத்திரியில் தூங்க முடியவில்லை, ஐயோ என் அன்பு மனைவியை விட்டுவிட்டு நான் போக போகிறேனே. ஏன் என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் பாவத்தில் வாழ்ந்தேன், என் மனைவிக்கு தெரியாது, அதனுடைய விளைவு என் சரீரத்தில் தீராத வியாதி, உயிரை கொடிக்கிற வியாதி என் உயிரை குடித்து கொண்டிருக்கிறது. அவளை நான் இரவிலே அவள் தூங்கும் போது அவள் முகத்தை பார்க்கும் போது, என் குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போது அவளை விட்டு விட்டு போய்விடுவேனே என்ற கண்ணீர் என் இருதயத்தை வாட்டுகிறது. சிறு வயதிலே செய்கிற பாவங்கள் நாம் வளர்ந்து ஆளாகும் போது நம்முடைய உயிரை குடிக்கிறது. இன்னைக்கு அநேகர் அப்படி சிக்கி தவிக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. தன்னுடைய ஒருவேளை உணவுக்காக பன்றி மேய்க்க ஆரம்பித்தான். அது சாப்பிடுற தவிட்டை சாப்பிட ஆசையா இருந்தான், அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. கடைசியில் அவனுக்கு புத்தி வந்தது. புத்தி வருகிறது எந்த நேரத்தில் வருது பாருங்க, கடைசியில் வருகிறது. அவன் புத்தி தெளிந்தது. தகப்பன் வீட்டில் ஏராளமான பேர் சாப்பிடுகிறார்களே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன் வீடு ஒன்று உண்டு. அந்த தகப்பன் வீட்டில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு திரும்புவானால் அவர்களோடு சேர்ந்து நாமும் மகிழ்ந்திருப்போம். அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். வேதம் சொல்கிறது, அவனுடைய அன்பு தகப்பன், என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான், அவனை பார்க்க வேண்டும். அவனை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. அவன் கண்களிலே கண்ணீரோடு காத்திருந்தான். மகன் என்றைக்கு வருவான் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். அன்பு காத்திருக்கும், அன்பு காத்திருக்கும். அந்த காத்திருக்கிற அன்பை இந்த வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவன் பார்த்தான், மகன் தூரத்தில் வருகிறதை பார்த்தான். எப்படிதான் அடையாளம் கண்டு கொண்டாரோ தெரியவில்லை. ஒருவேளை அவன் போகும்போது
ஒருவேளை ராஜ வஸ்திரத்துக்கு ஒத்த வஸ்திரம் தரித்தவனாய் போயிருந்திருக்கலாம். தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது செல்வந்தனாய் பணக்காரனாய் நடையே வித்தியாசமா இருந்திருக்கும். சரீரத்தில் தெம்பு, பலன், புஷ்டி, பூரிப்பு. ஆனால் திரும்பி வரும்போது அவனுடைய உரு குலைந்து போயிருந்திருக்கும், நடை மாறி போயிருக்கும், முகம் கருத்து வாடி போயிருந்திருக்கும், சோறு இல்லாமல் தள்ளாடி கான்கள் பில்லி நடந்திருப்பான். ஆனாலும் தகப்பன் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். மகனை நேசிக்கிற தகப்பன் அடையாளம் கண்டு கொள்வான். அன்பு மகன் வருகிறதை பார்த்து ஓடி அவனை அணைத்து அவனை மொத்தமிட்டு தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவன் அன்பு அவனை மன்னிக்கும்படி செய்து, அவன் செய்த எல்லா துரோகத்தையும் மன்னிக்கும்படி செய்தது. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு ஏழை விதவை தாய் இருந்தால். அவளுக்கு ஒரே மகள். அந்த மகளுக்காக அவளுடைய வாழ்க்கையே அந்த மகள் செலவழித்தாள். மகளை படிக்க வைக்கிறதுல, நல்ல உணவு கொடுக்கிறதுல, எல்லாவற்றிலும் செலவழித்தாள். நாள் வந்தது, இவள் பருவம் அடைந்தால் வாலிப ஆசைகள், வாலிப நண்பர்கள் அவளை மயக்கினார்கள். மயக்கும் அன்பு ஒன்று இருக்கிறது, அதில் அநேகர் சிக்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். மயக்கும் அன்பு அது. அதில் சிக்கினால் தன் தாயை மறந்தாள். ஒரு நாள் தாயை விட்டு தூரம் போனாள். நாட்கள் உருண்டது. அவளுடைய வாலிபமும் மறைய ஆரம்பித்தது. அவளை சிநேகித்தவர்கள், அவளை நேசித்தவர்கள், அவளோடு உல்லாசமாயிருந்தவர்கள், அவளுடைய வாலிபத்தை உறிந்து குடித்தவர்கள் இப்பொழுது அவளை விட்டு தூரம் போனார்கள், விலகி போனார்கள். அவள் தனித்தவளானால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் இருதயம் அவளை வேதனைப்படுத்தியது. ஒரே ஒரு காரியம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது, தன்னுடைய தாயினுடைய அன்பு. என்னை சிறு வயதில் எப்படி அவர்கள் நேசித்தார்கள், எப்படி என்னை அவர்கள் அணைத்தார்கள், முத்தமிட்டார்கள். நான் தப்பு செய்யும் போதெல்லாம் என்னை மன்னித்து தயவா என்னை ஏற்றுக்கொண்டு என் மேலே அன்பு கூர்ந்தார்கள். இந்த தாயை நான் விட்டு மறந்து இவ்வளவு நாள் செலவழித்து விட்டேனே என்ற ஏக்கம். அவள் உள்ளம் வாடியது. ஒரு கடிதம் ஒன்றை தன் தாய்க்கு எழுதினாள். அன்பு தாயாரே, நான் ஒரு பாவி, ஒரு துரோகி, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய அன்பை மறந்தேன், உங்களுடைய தியாகத்தை மறந்தேன், என் மேல் நீங்கள் வைத்திருந்த நேசத்தை மறந்து உங்களை விட்டு தூரம் போய்விட்டேன். கயவர்கள் என் வாழ்க்கையை சூறையாடி விட்டார். இப்பொழுது எனக்கு ஒன்றுமில்லை, மீந்து போனதெல்லாம் சலிப்பும் சஞ்சலம் தான். என் வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால் நான் உங்களிடத்தில் திரும்பி வர ஆசையா இருக்கிறேன். நீங்கள் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள விருப்பமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு நீங்கள் சொல்லுவீர்களானால் நான் நிச்சயமாய் வீட்டுக்கு திரும்புவேன். ஆகவே நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற புகைவண்டி நிலையத்தின் வழியாக இந்த குறிப்பிட்ட நாளிலே நான் ரயிலில் பிரயாணம் செய்வேன். நம்ம வீட்டு வாசலிலே நீங்கள் என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறதற்கு ஒரு வெள்ளை துணியை நீங்கள் கட்டி வைப்பீர்களானால் அதை பார்த்துவிட்டு நான் நிச்சயமாக நம் வீடு திரும்புவேன். இல்லை என்றால் நான் எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று தன் கழுதத்தை முடித்து தாய்க்கு அவள் அனுப்பினாள். குறிப்பிட்ட நாள் வந்தது. ரயிலிலே அவள் பிரயாணம் பண்ணினாள். வீட்டுக்கு அருகாமையிலே அந்த புகை வண்டி வந்தபோது ஆசையோடு அந்த வீட்டை திரும்பி பார்த்தாள். ஐயோ, இதுதானே நான் ஓடி விளையாடின வீடு, என் தாயார் வசிக்கிற வீடு. தன் வீட்டின் வாசலை பார்த்தாள், கதவை பார்த்தாள், அதில் வெள்ளைக்கொடி பறந்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்தாள். ஆனால் அவளுடைய இருதயம் உடையத்தக்கதாக அங்கே கதவிலே வெள்ளைக்கொடி பறக்கவில்லை, வாசலிலே வெள்ளைக்கொடி அங்கே பறக்கவில்லை. மிகவும் சோர்ந்து போனாள். அடுத்த வினாடி அவள் இருதயம் பூரித்தது. காரணம், வீட்டின் கதவிலே வெள்ளைக்கொடி இல்லை, வீட்டுக்கு முன்பதாக இருந்ததான ஒரு மரத்திலே மரம் முழுவதும் வெள்ளை கொடிகளாய் பறந்து கொண்டிருந்தது. சந்தோஷத்தோடு அந்த ரயில் நிலையத்தில் இறங்கினால், வீட்டுக்கு ஓடி வந்தால்
தாயின் கழுத்தை கட்டி ஓன்று அழுதால், முத்தமிட்டு மகிழ்ந்தார். அம்மா, ஒரே ஒரு கொடியை தானே வீட்டிலே நீங்கள் கட்டி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன், நீங்களோ மரம் முழுவதும் கட்டி வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லி கேட்டார். தாய் சொன்னாள், அம்மா, அவசரத்துல ஒருவேளை நான் ஒரு கொடியை வீட்டு வாசல்ல கட்டி இருக்கும் போது அதை நீ பார்த்துவிட்டு பார்க்க முடியாமல் போய்விட்டால் உன்னை நான் இழந்து போவேன். ஆகவே இந்த மரம் முழுவதிலும் என்னுடைய மன்னிப்பை காண்பிக்கும்படி, என்னுடைய அன்பை காண்பிக்கும்படி, நான் உன்னை நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளேன் என்று காண்பிக்கும்படி முழுமையாய் இந்த கொடியை கட்டி வைக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவும் அப்படித்தான். நாம் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை மீண்டும் அழைத்து, நம்மை நேசித்து சிநேகித்து தம்மோடு இருக்கும்படி நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரு அன்பு. அடுத்தபடியாக வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை